Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 10ல இருக்கிற ஒரு ஸ்பீச் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம சஜர்னர் ட்ரூத் அவங்க பேசின ஒரு ஸ்பீச் தான் வந்துட்டு Ain't I a woman அப்படிங்கிறது. ஓகே, Ain't I a woman. ஓகே, ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஸ்பீச். ஓகே, இவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீச் வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவுமே நல்லா வந்து இருக்கு, பார்ப்போம். ஓகே, ஸோ பிஃபோர் என்டரிங் இன் டு த ஸ்பீச் லெட் அஸ் லேர்ன் ஃபியூ திங்ஸ் அபவுட் சஜர்னர் ட்ரூத். ஓகே, ஸோ சஜர்னர் ட்ரூத் அப்படிங்கிறது இவங்களுடைய லீகல் நேம் கிடையாது. இந்த சென்ஸ் ரியல் நேம் வந்து கிடையாது. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம், பர்டிகுலர் டேஸுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய நேம் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய பேரை வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஒரிஜினல் நேம் ஒன்னா இருக்கும், பட் அவங்க பென் நேம், நிக் நேம், அதுல ஒரு சில ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சஜர்னர் ட்ரூத்தோட லீகல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இசபெல்லா வான் வெர்னர். இதுதான் இவங்களுடைய லீகல் நேம். ஓகே, எஸ். ஸோ இவங்க வந்துட்டு 1797ல வந்துட்டு பிறந்திருப்பாங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல. ஓகே, and then she was died on November 26th 1883ல பேட்டில் க்ரீக் மிச்சிகன்ல வந்துட்டு இவங்க வந்து இறந்திருப்பாங்க. ஓகே, and then இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இவாஞ்சலிஸ்ட். ஓகே, ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இவாஞ்சலிஸ்ட் and then reformer. ஓகே, அது மட்டும் இல்லாம who applied her religious fervor to the abolitionist and women's rights movement. ஓகே, women's ஓட ரைட்ஸ்க்காக இவங்க போராடின மிகப்பெரிய போராளி தான் சஜர்னர் ட்ரூத். ஓகேவா? எஸ். ஸோ இசபெல்லா இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி இவங்க வந்து ஸ்லேவ். ஷி பிலாங்ஸ் டு ஸ்லேவ்ஸ் ஃபேமிலி. ஓகே, இவங்க பிறக்கும் பொழுதே அவங்க பேரண்ட்ஸ் எப்படிதான் இருந்தாங்க அப்படின்னா ஸ்லேவா தான் இருந்தாங்க. தட் இஸ் Isabella was the daughter of slaves and spent her childhood as an abused chattel of several masters. Her first language was Dutch. Actually, slave அப்படின்னா அவங்க வந்துட்டு அடிமையா வந்து இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் பே பண்ணி அவங்கள வந்துட்டு வாங்கிட்டு போவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய மாஸ்டர்ஸ் கீழே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லேவ்ஸா வந்துட்டு இவங்களுடைய ஃபேமிலி இருந்திருக்கு. ஸோ இவங்களுடைய லாங்குவேஜ், இவங்களுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டச். ஓகே, இசபெல்லா இந்த சென்ஸ் சஜர்னர் ட்ரூத் அவங்களுடைய நேம் தான், ரியல் நேம் தான் இசபெல்லா. இவங்க டாட்டர் ஆஃப் ஸ்லேவ். நிறைய பேர்கிட்ட இவங்க ஸ்லேவா வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் டச். ஓகே, எஸ். ஸோ இந்த பிட்வீன் 1810 and 1827, ஸோ இந்த பிட்வீன் கேப்ல இவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க மேரேஜ் ஆயிருக்கும் தாமஸ் அப்படிங்கிறவரோட. ஓகேவா? ஸோ அவரும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரும் ஸ்லேவ் தான். ஸோ அவரு கூட வந்து மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ இந்த பிட்வீன் கேப்ல இவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5 சில்ட்ரன் வந்துட்டு இருக்கும், பிறந்திருக்கும். ஆக்சுவலா ஒரு சில இடத்துல எல்லாம் 13 சில்ட்ரன் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுலயே நம்ம பின்னாடி பார்க்கும் பொழுது அவங்க ஸ்பீச்ல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க 13 சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு வந்து ப்ராப்பரா வந்து கொடுத்துருக்கிறது 5 சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட்லயே கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ just before New York State abolished slavery in 1827ல, and then she found refuge with ஐசக் வான் வேக்னர். ஓகே, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க தான் வந்துட்டு இவங்களை ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. ஓகே, ஓகே, ஐசக் வான் வேக்னர் இருக்கார் இல்லையா? ஸோ இவர் தான் வந்துட்டு இவங்களை வந்துட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காரு. அண்ட் தென் வித் த ஹெல்ப் ஆஃப் குவாக்கர் ஃப்ரெண்ட்ஸ், and then she waged a court battle in which she recovered her small son who had been sold illegally into slavery in the south. Actually
ஸ்லேவ்ஸ் அப்படின்னா பேரண்ட்ஸ் ஸ்லேவா இருந்தாங்கன்னா குழந்தைங்களும் ஸ்லேவா தான் இருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வரவங்க அவங்களுடைய குழந்தைங்க அப்படி எல்லாருமே வந்துட்டு ஸ்லேவா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்ல வந்துட்டு ஒர்க் பண்ணி ஸோ அதுல வர அமௌண்ட்டை வச்சு இல்லீகலா அவங்களுடைய 2 சன்னை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சேல் பண்ணியிருப்பாங்க ஸ்லேவா. ஓகேவா. அப்படி சேல் பண்ணியிருந்தவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுல இருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரீ பண்ணியிருப்பாங்க. ஓகே. she recovered her small son who had been sold illegally into slavery in the south. ஓகே. சவுத்ல இல்லீகலா அவங்களுடைய சன்னை வந்து சேல் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து செப்பரேட்டா ஒர்க் பண்ணி அதுல இருந்து வர அமௌண்ட்டை வச்சு அந்த சன்னை வந்து அவங்க ஃப்ரீ பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் இவ்வளவு இன்டெப்தா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி அவங்க வந்துட்டு பை பர்த் வந்து ஸ்லேவா இருந்திருக்காங்க. அப்படி ஸ்லேவா இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்க, எதனால இந்த ஸ்பீச் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு டெப்தா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. See, about 1829 she went to New York City. So 1829ல நியூயார்க் சிட்டி வந்து போயிருக்காங்க. அவங்களுடைய 2 யங்கஸ்ட் சில்ட்ரன் கூட வந்துட்டு போயிருக்காங்க. ஓகே. ஸோ எதுக்காக அப்படின்னா சப்போர்ட்டிங் ஹர்செல்ஃப் த்ரூ டொமஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. ஸோ உங்களுடைய வீட்டு வேலைக்கெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணணுங்கிறதுனால 2 குழந்தைங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்காங்க நியூயார்க்குக்கு. இன் 1843ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நியூயார்க் சிட்டியை விட்டு வந்துட்டாங்க. she left New York City and took the name Sojourner Truth. ஓகே. அவங்க சின்ன குழந்தையா இருந்து வளர்ந்து ஸ்லேவாவே இருந்து மேரேஜ் ஆகி மேரேஜ் பண்ணிக்கிட்டதும் ஒரு ஸ்லேவு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 5 குழந்தைங்க பிறக்குது. அதுக்கப்புறமும் வந்துட்டு அந்த குழந்தைங்களையும் அவங்க ஸ்லேவா வச்சிருந்தாங்க. அப்புறம் ஏர்ன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை வந்து ஃப்ரீ பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஒரு பிளேஸ் இருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்துட்டு போறாங்க இல்லையா. நம்மளே வந்துட்டு நிறைய நம்மளோட லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வருதோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் நம்மள ரொம்ப மோல்டு பண்ணும். ஓகே. நார்மலா எல்லாருக்கும் உண்டான மாதிரி இருந்தது அப்படின்னா நார்மலா ஆஸ் யூஷுவல் ஒரு லைஃப் வந்துட்டு நார்மல் பீப்புள் ஒரு லைஃப் லீட் பண்ற மாதிரி நம்ம லீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் எப்போ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு வருதோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதுல இருந்து நம்மள மோல்டு பண்ணி while comparing with others கூட கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம ரொம்ப கிளிட்டரா இருக்கிற அளவுக்கு நம்மள வந்துட்டு ரெடி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்களும் நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்க்கு வராங்க. அப்படி வரும்போது நியூயார்க் சிட்டி அவங்க விட்டுட்டு அவங்களுடைய நேமை வந்துட்டு Sojourner Truth வந்து மாத்திக்கிறாங்க. and then which she used from then on. அதுக்கப்புறம் இந்த 1843 நியூயார்க்கை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நேமை Sojourner Truth சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய நேமை Sojourner Truth தான் அவங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணாங்க. obeying and supernatural call to travel up and down the land. என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்துட்டு செய்யறாங்க. டிராவல் பண்றாங்க. ஓகே. எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்றாங்க. sang பாடுறாங்க, ப்ரீச் பண்றாங்க, டெபேட் பண்றாங்க. ஓகேவா. எங்கன்னா கேம்ப் மீட்டிங்ஸ்ல. ஓகே. கேம்ப் மீட்டிங்ஸ்ல பாடுறாங்க, ப்ரீச் பண்றாங்க, டெபேட். ஓகேவா. டெபேட் எல்லாம் நிறைய பண்றாங்க. மீட்டிங்ல, சர்ச்ல, வில்லேஜ் ஸ்ட்ரீட்ல. ஓகேவா. இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்ல அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்கு. exhorting her listeners to accept the biblical message of the God's goodness and the brotherhood of man. அதாவது இவங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் நிறைய சொல்ற விஷயங்கள் ஒண்ணுதான். ஓகே. அந்த ஒரே விஷயத்த பாட்டா சொல்றாங்க, ப்ரீச் பண்ணி சொல்றாங்க, டெபேட்டா சொல்றாங்க, சர்ச்ல சொல்றாங்க, ஸ்ட்ரீட்ல சொல்றாங்க. ஓகே. இங்க பாருங்க நிறைய மீட்டிங்ஸ்ல எல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. இவங்க பேச அவங்க அந்த எல்லா விஷயமும் வந்துட்டு லிசனர்ஸை ரொம்பவுமே அட்ராக்ட் பண்ணுது. எல்லாருடைய பார்வையும் வந்துட்டு Sojourner Truth மேல வந்துட்டு டர்ன் ஆகுது. ஓகே. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா வந்து அவங்களுடைய விஷயங்களை அவங்க பண்றாங்க. ஓகே. In 1850 she traveled throughout the Midwest. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 1850ல வந்துட்டு
அவங்க வந்துட்டு மிட் வெஸ்ட் ஃபுல்லா என்ன பண்றாங்க அப்படின்னா அது ஃபுல்லா டிராவல் பண்றாங்க. ஓகே, இப்போ நம்ம கிறிஸ்டியானிட்டில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீச் பண்றதுக்கு தே மூவ் ஒன் பிளேஸ் டு another பிளேஸ், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ப்ரீச்சிங்கை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க 1850ல மிட்வெஸ்ட் ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்கன்னா டிராவல் பண்ணிட்டாங்க. வேர் ஹர் ரெப்புடேஷன் ஃபார் பர்சனல் magnetism preceded her and drove heavy crowds. ஓகே, ஸோ இப்படி ஒவ்வொரு பிளேஸுக்கும் அவங்க டிராவல் பண்ணி மிட்வெஸ்ட் ஃபுல்லாவே அவங்க வந்து டிராவல் பண்ணி அவங்களுடைய ப்ரீச்சிங்கை ஃபுல்லா வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு தனித்துவத்தை அவங்க வந்து தேடிட்டாங்க. லிசனர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இவங்க சொல்றத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டாங்க. ஓகே, சி her reputation for her personal magnetism preceded her and drew heavy crowds. நிறைய crowds வந்து அவங்க பக்கம் டர்ன் ஆக ஆரம்பிச்சாங்க. She supported herself by selling copies of her book. என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு புக் ஒன்று எழுதுறாங்க. அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னா The Narrative of Sojourner Truth அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட நேம். ஓகே, எஸ். ஸோ அந்த புக்ஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சேல் பண்றாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து அந்த புக்ஸ் சேல் பண்றாங்க இல்லையா, ஸோ அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா வந்துட்டு இருக்கு. அண்ட் தென் விச் she had dictated to Oliver Gilbert. ஓகே, ஸோ இந்த விஷயத்த வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆலிவர் கில்பர்ட்டுக்கு டிக்டேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த 1850s Sojourner Truth settled in Battle Creek, Michigan. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மிட்வெஸ்ட் எல்லாம் ஃபுல்லா அவங்க வந்து இருந்ததுக்கு அப்புறம் எங்க வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிச்சிகனுக்கு வராங்க. ஸோ அட் தி பிகினிங் ஆஃப் அமெரிக்கன் சிவில் வார் she gathered supplies for black volunteer regiments and in 1864 went to Washington DC. அதாவது இந்த அமெரிக்கன் சிவில் வாருக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய வாலண்டரிஸ் பிளாக் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த பிளாக் வாலண்டரிஸ் நிறைய படைகள் வந்து இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் 1864ல இவங்க வந்து வாஷிங்டனுக்கு போறாங்க. Where she helped integrated streetcars and was received at the White House by President Abraham Lincoln. So 18 வாஷிங்டன் போறாங்க இல்லையா, ஸோ அங்க வந்துட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா street cars and was received at the White House by President Abraham Lincoln. Okay, and then the same year and the 1864 she accepted an appointment with the National Freedmen's Relief Association, counseling former slaves particularly in matters of resettlement. As late as 1870s she encouraged the migration of freedmen to Kansas and Missouri. அதாவது இவங்க வந்துட்டு அந்த எதுக்காக இவங்க வந்துட்டு போராடுறாங்க நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம், இந்த வந்துட்டு இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, எஸ், அந்த இன்இக்வாலிட்டிக்காக தான் அவங்க வந்துட்டு போராடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து பை பர்த்டே ஸ்லேவா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்லேவையே மேரேஜ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், குழந்தைங்கள்லாம் பிறந்தது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். எதனால அவங்க ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க வந்து ஸ்லேவா இருந்ததுனால ஒரு பிளாக் விமன், அண்ட் தென் அவங்க பிளாக் விமன் மட்டும் இல்லாம ஸ்லேவாவும் இருந்தாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ட்ரீட் பண்ணாங்க. ஓகே, அண்ட் தென் விமன், அந்த விமனையும் மென்னையும் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த இன்இக்வாலிட்டி, மென்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க, விமனுக்கு வந்துட்டு கொடுக்கல இல்லையா. ஸோ அப்படி வந்து ஏன் கொடுக்காம விட்டீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்பீச் முழுக்கவே வந்துட்டு இருக்கும். ஓகே, எஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்பீச்சஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா இடத்துக்கும் வந்துட்டு அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. Okay, and then in 1875 she retired to her home in Battle Creek where she remained until her death. Okay, so அதுக்கப்புறம் 1875ல வந்துட்டு அவங்க பேட்டில் க்ரீக்கு போயிட்டாங்க. அவங்க இறக்குற வரைக்கும் அதே பிளேஸ்ல தான் வந்துட்டு அவங்க இருந்திருப்பாங்க. Okay, yes, the gist of the text. Okay, so இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பீச்சை பத்தின ஒரு ஜிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. See, on May 29th, 1851ல she attended
the Ohio Women's Rights Convention in Akron, where she delivered her speech, Ain't I a Woman? Ain't I a Woman அப்படிங்கிறது ஒரு ஸ்பீச். அந்த ஸ்பீச்சை அவங்க எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா May 29, 1851ல ஓஹியோ விமென்ஸ் ரைட்ஸ் கன்வென்ஷன் அப்படிங்கிற அந்த இதுலதான் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஓகே, எஸ், one of the most famous speeches on African American and women's rights in American history. இந்த Ain't I a Woman அப்படிங்கிற இந்த ஸ்பீச் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்பீச் ஆன் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் விமென்ஸ் ரைட் இன் அமெரிக்கன் ஹிஸ்டரி. அமெரிக்கன் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்ற ஸ்பீச் தான் இந்த Ain't I a Woman. Okay, she questioned cultural beliefs including the natural inferiority of women and biblical justification for the second class status of women. அதாவது இந்த செகண்ட் கிளாஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன், இதுல என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு இருக்க போகுது இல்லையா? விமன் விமன் தான், பெண் பெண் தான், ஆண் ஆண் தான். இதுல என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கா இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதே இல்ல, இன்இக்வாலிட்டி தான் இருக்கு. ஓகே, மென்க்கு ஒரு விதமான ஃப்ரீடம் இருக்கு, விமனுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? எஸ், ஸோ அதை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. கல்ச்சுரல் பிலீஃபை தான் வந்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. அது என்னப்பா, மேனுனா என்ன, ஜென்ஸ்னா எல்லாத்தையும் அவங்களால மட்டும் தான் பண்ண முடியுமா, விமன் அப்படின்னா லேடிஸ் அப்படின்னா அவங்களால பண்ண முடியாதா, இது என்ன ஒரு பிலீஃப், இது என்ன ஒரு நம்பிக்கை அப்படிங்கறத அவங்க முதல்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின் பண்ணிருக்காங்க. including the natural inferiority of women and biblical justification for the second class status of women. Sojourner Truth spoke extemporaneously at the meeting in Akron. Okay, yes, so அங்கதான் வந்து அவங்க பேசியிருக்காங்க. She did not have written speech to read from, அதாவது she did not have written. இப்ப நம்ம ஸ்பீச் எல்லாம் கொடுக்க போவோம், அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நாம ரிட்டன்ல வந்து எழுதி வச்சிருப்போம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா போயிட்டு அந்த ஸ்பீச் அந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு டெலிவர் பண்ண போறோம் அப்படிங்கறத நாம முன்னாடியே எழுதி வச்சுப்போம் இல்லையா? ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா she did not have, அவங்க கிட்ட அவங்க பேசின அந்த ஸ்பீச் பேச போறாங்க இல்லையா, அதுல வந்துட்டு எழுதியெல்லாம் அவங்க எதுவுமே வச்சுக்கல. she did not have a written speech to read from. எழுதி வச்சுக்குவோம், அதை போய் அப்படியே படிச்சுட்டு வருவோம், அந்த மாதிரி அவங்க பண்ணல. therefore her words serve as written by others. அவங்க என்ன பண்றாங்க, போய் பேசுறாங்க, அந்த 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 ஸ்டேஜ்ல போய் பேசுறாங்க. அப்படி பேசும்போது எல்லாரும் அவங்க பேசுறத ஹிண்ட் எடுக்கிறாங்க. அவங்க எழுதி வச்சுட்டு போய் பேசல, ஓகே, அவங்க ஓனா பேசுறாங்க. அத மத்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எழுதிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க யாரோ ஒரு லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த போய் அவங்க வந்து டெலிவர் பண்ணல, அவங்களுடைய லைஃப்ல அவங்களுக்கு என்ன ஓன் ஃபீலிங்ஸ் இருக்கோ அதை தான் அவங்க டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால அவங்க எழுதி வைக்கல. பட் அவங்க சொல்ற ஒவ்வொரு வேர்ட்ஸும் அந்த அளவுக்கு ட்ரூத்ஃபுல்லா, ரொம்ப இஃபெக்டிவா எல்லாருக்கும் ரீச் ஆகுது. ஏன்னா ரியல் லைஃப்ல எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எழுதிட்டு இருக்காங்க. there are many variations of what truth said. நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரூத், sojourner truth அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பேசிட்டு இருக்காங்க. See, the first reports of speech were published by the New York Tribune on, அதாவது இந்த ஸ்பீச்சை ரெண்டா வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 2 பர்சன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பை த நியூயார்க் ட்ரிபியூன் ஆன் June 6, 1851ல பண்றாங்க. யார் அப்படின்னா the liberators 5 days later என்ன பண்றாங்கன்னா இதை பப்ளிஷ் பண்றாங்க. both of these accounts were brief, lacking full transcriptions, and the first complete transcription was published on June 21st in the Anti-Slavery Bugle by Marcus Robinson. இவர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீச்சை வந்துட்டு பப்ளிஷ் பண்றார். ஓகே, an abolitionist and newspaper editor who acted as a convention's recording secretary. ஓகே, ஸோ இவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா
ஆன்டி ஸ்லேவரி பகில். ஓகே, ஸோ இவரும் வந்துட்டு ஒரு அபாலிஷனிஸ்ட் அண்ட் தென் இவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டரும் கூட. ஸோ இவர் தான் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சை வந்துட்டு பப்ளிஷ் பண்றாரு. ஓகே, திஸ் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் அவர் ஃபுல் ஸ்பீச் published within a month of her giving it. It does not include the phrase ain't I a woman. First speech la ain't I a woman அப்படிங்கிற phrase வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆன அந்த ஸ்பீச்ல வந்துட்டு இருக்காது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ain't I a womanங்கிறது ஸ்பீச். அந்த ஸ்பீச்சை ரெண்டா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, 2 பேர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்பீச்ல ain't I a woman அப்படிங்கிற பிரேஸ் வந்துட்டு இருக்காது. பப்ளிஷ்ட் வித்தின் அ மந்த், வித்தின் அ மந்த்லயே வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. and then it does not include the phrase ain't I a woman. ஓகேவா, இந்த பிரேஸ் வந்து இருக்காது. 12 years later, 12 இயர்ஸ்க்கு அப்புறம் in 1863ல another version வந்து வருது. இதை யார் பண்றாங்க அப்படின்னா published by Francis Dana Baker Cash. ஓகே, ஸோ இவர் தான் வந்துட்டு பப்ளிஷ் பண்றாரு, இன்க்ளூடிங் த phrase ain't I a woman அப்படிங்கிற phrase வருது. and included embellishments about her life. ஸோ அவங்களுடைய லைஃப்ல என்னெல்லாம் நடந்ததோ அது அப்படியே நமக்கு எம்பலிஷ்மெண்ட் அப்படியே தெளிவா சொல்ற மாதிரி இருக்கும். So not only sojourner truth, the women's writing in English, women's writing not only in English, women's writing நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அவங்களுடைய லைஃப்ல அவங்களுக்கு கிடைச்ச சஃபரிங்ஸை தான் அவங்க நமக்கு முழுக்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. சில்வியா பிளாத், வர்ஜினியா வில்ஃப், ஜான் ஆஸ்டின், ஓகே, ஜார்ஜ் எலியட், இவங்க ஓகேவா, சஜர்னர் ட்ரூத். விமன் அப்படின்னாவே அவங்களுடைய லைஃப்ல அவங்க பார்த்த ஹாப்பினஸை விடவும் ஸ்ட்ரகிள்ஸ் தான் வந்து அதிகப்படியா வந்து பார்த்திருப்பாங்க. அதை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முழுக்க நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய லைஃப்ல நடந்த விஷயங்களை அப்படியே நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட், although uneducated except in her exposure to pulpit sermons, Sojourner Truth deftly surges to oratorical summation in her choice of scripture as proof of her thesis, sweeping aside quibbles about the intelligence of women and blacks and demands female rights for all women. Actually அவங்க என்ன ஒரு விஷயத்தை வந்து டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த பிளாக் பீப்புள், பிளாக் விமன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுடைய லைஃப்ல வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஃப்ரீடம் அப்படிங்கிறத அவங்களுக்கு மட்டும் கேட்கல, எனக்கு மட்டும் வந்து சுதந்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல. எல்லா விமனுக்கும், எல்லா பிளாக் விமனுக்கும் எல்லாரும் எப்படி அடிமையா இருக்காங்க மேல் கிட்ட, அந்த எல்லா பீப்புளுக்கும் சேர்த்து, எல்லா விமனுக்கும் சேர்த்து ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, அவங்க ஸ்பீச் முழுக்க அதுதான் இருக்கு. ஓகே, ஸோ அவங்களுக்கு மட்டும் கேட்கல, எல்லா விமனுக்கும், விமனை ஃப்ரீயா விடுங்கப்பா, அவங்கள ஏன் வந்து நீங்க இந்த மாதிரி அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கறத அவங்க கேட்கிறாங்க. Okay, so she concludes her diatribe with reference to the Virgin Mary who bore Jesus, a child conceived by the Almighty without a contribution of human male sperm, noting the power of Eve to subvert the ideas of Eden. Sojourner Truth rallies her hearers to continue overturning the ஆண்ட்ரோசென்ட்ரிக் வேர்ல்ட். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆணாதிக்கமான இந்த உலகத்துல இருந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, விமன் வந்து இந்த ஆணாதிக்க உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுங்க. அதாவது ஒரு விஷயத்த நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தட் இஸ் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ ஹியூமன் மேல் ஸ்பெர்ம். ஓகே, ஸோ அது இல்லாம வந்து குழந்தைங்க வந்து வரப்போறது இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்களுக்காக அவங்க கிட்ட நம்மளால அடிமையா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது.
மேல் எப்படியோ அந்த மாதிரி தான் ஃபீமேலும், ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஸோ அவங்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ திஸ் இஸ் த ஜஸ்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். ஓகே, ஒரு ஜஸ்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு ஸ்பீச் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீச், செகண்ட் ஸ்பீச் அதை வந்துட்டு இண்டிவிஜுவலா நம்ம பார்த்துடலாம். ஓகே, எஸ். ஹியர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்பீச், டெக்ஸ்ட் 1. ஸோ இதை வந்து யார் பண்ணாங்க? மாரிஸ் ராபின்சன் வந்துட்டு பண்ணார் இல்லையா? எஸ். ஸோ அந்த ஸ்பீச்சை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, எஸ். ஸோ இது எப்போ வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 21, 1851 வந்துட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ். See, one of the most unique and interesting speeches of the convention was made by Sojourner Truth. இந்த அமெரிக்கன் ஹிஸ்டரியிலேயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா யூனிக்கா கன்சிடர் பண்ற ஒரு ஸ்பீச் தான் வந்துட்டு இந்த Ain't I a Woman அப்படிங்கிற இந்த ஸ்பீச். And then an emancipated slave. It is impossible to transfer it to a paper or convey any adequate idea of the effect it produced upon the audience, though those only can appreciate it who saw her powerful form, her whole soul, earnest gesture and listen to her strong and truthful tones. அதாவது நார்மலா இருக்காங்க இல்லையா, அந்த நார்மல் பீப்புளால எல்லாம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியாது. அவங்க சொல்ற அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, any adequate idea of the effect of produced upon the audience. ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல வந்துட்டு ஒரு விஷயத்த எழுதி கன்வே பண்ற ஒரு விஷயத்த அவங்க வந்துட்டு சொல்லல. அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்றாங்க. யாரு ஒருத்தங்களுக்கு those only can appreciate it, யாரால இந்த ஒரு ஸ்பீச்சை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னா who saw powerful form, அவங்க ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க இல்லையா, அதை வந்துட்டு யாரு who saw, யார் இதை பார்த்தாங்களோ, her whole soul, earnest gesture and listen to her strong truthful tone. யார் ஒருத்தங்களால அவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த சொல்ற ட்ரூத்ஃபுல் டோன் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியுதோ அவங்களால மட்டும்தான் அதை வந்துட்டு என்ன பண்ண முடியும், அப்ரிஷியேட் பண்ண முடியும். நார்மலா ஒருத்தங்க ஒரு ஆடியன்ஸா இருந்து அந்த ஸ்பீச்சை வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்களால அதனுடைய ரியல் ஃபேக்டர் ரியலைஸ் பண்ணிக்க முடியாது, எடுத்துக்க முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. She came forward to the platform and addressing the president and said, okay, so இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பிரசிடென்ட்டை வந்துட்டு அட்ரஸ் பண்றாங்க and said with great simplicity. ஓகே, அவர் எப்படி இருக்காராமா, ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருக்காரு. may I say a few words, நான் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ண போறேன், சொல்ல போறேன். receiving an affirmative answer, she proceeded. okay, TNPSC டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.